சிஎம் விஜயோட தாவேகா ஆட்சியில ஊழல் நடக்குதா? என்ன நடக்குதுங்கிறத விரிவா பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நாங்க தாங்க தமிழகத்திலேயே தூய சக்தி, தூய ஆட்சி நடத்த போறோம். ஊழலே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க போறோம். பாத்தீங்களா, நாங்க ஆட்சிக்கு வந்த 15 நாள்ல தமிழகத்துல மூல முடுக்கு எந்த இடத்துலயுமே ஊழல் நடக்கல. நடந்துட்டு இருந்த ஊழலும் ஓடி போயிருச்சுன்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதிமுகல இருக்க 90% பேரு தாவேக்கால இணையறதுக்கு விருப்பப்படுறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்ற மாதிரியே அதிமுக காரவங்க விருப்பப்படுறாங்களா என்ன? கிடையவே கிடையாது. இவங்கதான் புள்ள பிடிக்கிற மாதிரி 4 எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசி தாவேக்கால அப்படி இப்படின்னு அடிச்சு புடிச்சு இணைய வச்சுட்டாங்க. சரி, இதோட நிப்பாட்டினாங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அதாவது பாஜக எந்த அளவுக்கு மத்த மாநிலங்கள்ல எவ்வளவு மோசமான வேலையை செய்யுமோ அதை விட எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு தாவேக்கா இங்க இறங்கிருக்கு. நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த தாவேக்கால முதலமைச்சரா இருக்காரே விஜய், அவர் சும்மா பொம்மையாதான் வச்சிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா அமைச்சர் ஆதவர்ஜுனா தான் பிரஸ் மீட் கொடுக்கறது, அது இதுன்னு பேசுறதுன்னு ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல சிலது சர்ச்சையாயிருக்கு. அதுல ஒண்ணுதான் ஊழல் தமிழ்நாட்டுல இல்லவே இல்ல, ஒழிக்கப்பட்டிருக்குன்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதிமுகல இருக்கவங்க தாவேக்கால இணைய போறாங்க, 90% பேர் அந்த மனநிலையோட தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதானா? கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு மதுரையில இப்பவே தாவேக்கா வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது சட்டமன்ற தேர்தல்ல எப்படி அடிச்சு பிடிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்களா, அடுத்த டார்கெட் என்ன? உள்ளாட்சி தேர்தலா. உள்ளாட்சி தேர்தல்ல எப்படியாவது தாவேக்கா ஜெயிச்சிடணும்னு சொல்லி அமைச்சர் ஆதவர்ஜுனா உருண்டு பிறண்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதுல முக்கியமான ஒண்ணுதான் இப்போ மதுரையில பெரிய புயலையே கிளப்பிருக்கு. அது என்னாச்சுன்னா, மதுரையில இருக்கக்கூடிய முக்கியமான தாவேக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அதுவும் மதுரை கிழக்கு எம்எல்ஏ கார்த்திகேயன் என்ன வேலை தெரியுமா பாத்துக்கிட்டு இருக்காரு? அதிமுகல அதிருப்தியில இருப்பாங்கல்ல, அந்த ஆட்களை புடிச்சு தாவேக்கால போறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சரி, இது மட்டும் தானா? மத்த மாவட்ட நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, தாவேக்காவை சேர்ந்த ஆட்கள், அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி அதிமுக சுக்கு சுக்கான்னு ஒருங்கி கிடக்கு. எம்ஜிஆர் ஆரம்பிச்சு ஜெயலலிதா அவர்கள் கைக்கு மாறி அப்புறம் எடப்பாடி கைக்கு வந்து, எடப்பாடி கைக்கு வந்தனால சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியே போய் இப்ப மறுபடியும் அதை சதிக்கிற மாதிரி எஸ்பி வேலுமணி அணி பிரிஞ்சிருந்தாங்க. அதிமுக இருக்கக்கூடிய அதிருப்தியில இருக்கக்கூடிய தொண்டர்களை டார்கெட் பண்ணி இந்த தாவேக்கா காரவங்க காய் நகர்த்திட்டு இருக்காங்க. அதுவும் எதுக்குன்னா, உள்ளாட்சி தேர்தல்ல போட்டி போடுறதுக்காக. உள்ளாட்சி தேர்தல்ல ஜெயிக்கணும்னா கண்டிப்பா அந்த ஊர் மக்களை, குறிப்பா அந்த ஏரியா மக்களை எல்லாரோட பல்சையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கணும். இத காலங்காலமா புரிஞ்சு வச்சிருக்கவங்க யாரு? ஒண்ணு அதிமுக, இல்லைன்னா திமுக. இப்ப வந்திருக்க தாவேக்கா விஜயோட மூஞ்சிய வச்சு சட்டசபையில ஜெயிச்சுட்டாலும் உள்ளாட்சி தேர்தல்ல அவங்க பருப்பு வேகாம போயிடும்னு பயந்து இப்பவே சீட்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா மதுரையில இது ரொம்ப வேகமா நடக்குது. அதுவும் இது யார் யார் தலைமையில தெரியுமா நடக்குது? கல்லணை, தங்கபாண்டியன், மருதுபாண்டி ஆகிய மாவட்ட செயலாளர்கள் தலைமையில இது நடந்துட்டு இருக்கு. குறிப்பா அதிமுக இருந்து வரக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளுக்கு அல்லது முக்கியமான தொண்டர்களுக்கு கவுன்சிலர் சீட்டு தருவோம், ஒரு கவுன்சிலர் சீட்டு தாவேக்கா சார்பா நீங்க போட்டியிடணும்னா 15 லட்சம் ரூபாய் தரணும்னு பேரம் பேசி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு 15 லட்சம் ரூபாய். இப்படி 15 லட்சம் ரூபாய் நீங்க தந்தீங்க அப்படின்னா தாராளமா நீங்க தாவேக்கா கவுன்சிலரா போட்டியிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஆக மொத்தத்துல தாவேக்கா தப்பி தவறி ஜெயிச்சிருச்சு இல்ல, அதை வச்சு இப்ப உள்ளாட்சி தேர்தலையே அவங்க ஜெயிப்பாங்கன்னு மனக்கணக்குல வச்சுட்டு அதிமுக இருக்கக்கூடிய அதிருப்தியான தொண்டர்களை இழுத்து போட்டு தாவேக்கால பேரம் பேசி வசூல் வேட்டையில இறங்கி இருக்காங்க இந்த மதுரையை சேர்ந்த தாவேக்கா முக்கியமான நிர்வாகிகள். இது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, இது மட்டும் தான் நடந்திருக்கான்னு பார்த்தா அவங்க டார்கெட் அடுத்த உள்ளாட்சி தேர்தல்ல அதிமுக இருக்கவங்களை தூக்குறது மட்டும் இல்ல, கடைநிலையில இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய முக்கியமான அதிமுக மெம்பர்ஸையும் முன்னாள் அமைச்சர்களையும் குறிப்பா எம்பிகளையும் தூக்குறதுக்கான வேலைய இந்த தாவேகா கும்பல் இறங்கிருக்கு. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல ரொம்ப பாதிக்கப்படுறது யாருன்னா தாவேகா கட்சியினர் தான். ஏன் அப்படின்னா தாவேகா கட்சி ஆரம்பிச்சது வந்து இப்ப வரைக்கும் அடியில இருந்து வேலை பார்த்த முக்கியமான ஆட்களுக்கு உள்ளாட்சி தேர்தல்ல வாய்ப்பு கொடுக்காம தப்பி தவறி இவங்க ஜெயிச்சிட்டனால உள்ளாட்சி தேர்தலையும் ஜெயிப்போம்னு நினைச்சுக்கிட்டு அதிமுகல இருக்கவங்க கிட்ட 15 லட்சம் வரைக்கும் கவுன்சிலர் சீட்டுக்கு பேரம் பேசி வாங்குறனால தாவேகால இருக்கக்கூடிய தொண்டர்களும் கட்சிக்காக வேலை பார்த்தவங்களும் பெரிய ஏமாற்றத்துல இருக்காங்க. அதாவது தன்னோட கட்சிக்காரவங்களுக்கே துரோகம் பண்ற முதல் கட்சி இந்த தாவேகா கட்சியா தான் இருக்கும். சரி, மதுரையில மட்டும்தான் இது நடக்குதான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டோட மூல முடுக்கு எல்லா மாவட்டங்களையும் இது நடந்துட்டு இருக்கு. ஆனா ஆதவர்ஜுனா கொஞ்சம் கூட கூசாம எப்படிதான் தமிழகத்துல தாவேகா ஆட்சிக்கு வந்ததும் ஊழல்லாம் ஒளிஞ்சிருச்சு, எந்த இடத்துல எதுவுமே நடக்கலன்னு கூசாம பேசுறாருன்னு தெரியல. குறிப்பா மதுரை அடுத்து இப்ப வேற எங்க தெரியுமா நடந்திருக்கு? விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் குசி மோகன்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஆள் என்ன பண்ணிருக்காரு, நகராட்சி அலுவலகம், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், வட்டார போக்குவரத்து அலுவலகம், வாரி பிரிவு மற்றும் மாவட்ட ஆட்சியரோட அலுவலகங்களுக்குள்ள இந்த தாவேகா கட்சியினரோட ஒரு கும்பலோட போய் இனிமே உங்களுக்கு வரக்கூடிய டெண்டர்ல எனக்கு ஒழுங்கா கமிஷனை கொடுத்துருங்கன்னு மிரட்டிட்டு வந்திருக்காரு. இது மட்டுமா பண்ணாரு, இன்னும் வேற என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல நீங்க போட்டியிடணும், அது தாவேகா கட்சியில போட்டியிடணும் அப்படின்னா நகராட்சி கவுன்சிலர் சீட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் எனக்கு நீங்க தரணும், அடுத்து ஒன்றிய கவுன்சிலர் சீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் நீங்க எனக்கு தரணும், அடுத்து மாவட்ட கவுன்சிலர் சீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் தரணும்னு பேரம் பேசி வச்சிருக்காரு. இதனால தாவேகால இருக்கக்கூடிய முக்கியமான உண்மையாமே வேலை செஞ்ச தொண்டர்கள் கடும் கோபத்துல இருக்காங்க. ஏன் அப்படின்னா தொண்டனா இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா வறுமையில தான் இருப்பாங்க, அவங்க கிட்ட காசு இருக்காது. அண்ணனுக்காக வேலை பார்த்து அண்ணனை ஜெயிக்க வச்சுட்டு இப்ப அவங்களுக்கு பட்ட நாமத்தை கொடுக்கறாங்க இந்த தாவேகா கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான மாவட்ட செயலாளர்கள். அதாவது மாவட்ட கவுன்சிலர் சீட்டுக்கு 10 லட்சம் கேக்குறதெல்லாம் ரொம்ப தான் ஓவரு. தெரியாதனமா ஏன்டா இவங்களை ஜெயிக்க வச்சோன்னு பொதுமக்கள் எல்லாம் வருத்தத்துல இருக்காங்க. சரி, மதுரையில விழுப்புரத்துல மட்டுமா நடந்திருக்கு? கிடையவே கிடையாது. இன்னொரு இடத்துல நடந்து ஒரு முதியவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. அது என்ன சம்பவம்னா படப்பை அப்படிங்கிற இடத்துல அரசு சார்புல கட்டப்பட்டு இருக்கிற வீட்டை உங்களுக்கு நான் எழுதி தருவேன், இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்குவேன்னு சொல்லி விஸ்வநாதன்கிற 73 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர்கிட்ட 9 லட்சம் உட்பட அவரோட நிலத்தை எழுதி வாங்கிட்டு வீட தராம ஏமாத்திருக்காங்க தாவேகா மகளிர் அணி நிர்வாகி கலைவாணிங்கிற ஒரு அம்மா. இதனால அதிருப்தி அடைஞ்ச 73 வயது முதியவரான விஸ்வநாதன் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியும் பார்த்திருக்காரு, அந்த அம்மாட்டையும் கெஞ்சி பார்த்திருக்காரு. அந்த அம்மா ஏமாத்துற படத்தை கொடுத்த மாதிரி தெரியல. சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணா நம்மளுக்கு நீதி கிடைக்குன்னு பார்த்தா போலீஸ்காரவங்களுமே எந்த சொல்யூஷனுமே விஸ்வநாதன் அவர்களுக்கு தரல. ஏன் அவங்க கொடுக்க மாட்டாங்க? போலீஸ்காரவங்க எப்படி நீதி வாங்கி தருவாங்க? அவங்கதான் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ல இறங்க ஆரம்பிச்சிருக்காங்களே, அவங்க எப்படி இதெல்லாம் பண்ணுவாங்க? தாவேகா அரசுல இந்த மாதிரி விபரீதமான இந்த மாதிரி மோசமான நிலை தானே தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. சோ எப்படி அதிருப்தி அடைஞ்ச அந்த விஸ்வநாதன் இருக்காருல முதியவர், அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இவங்க என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க, நமக்குன்னு ஒரு வீட கிடைக்கும்னு சொல்லி 9 லட்சத்தையும் நிலத்தையும் எழுதி கொடுத்தா ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி மன விரக்தி அடைஞ்சு விபரீதமான முடிவெடுத்து இப்ப மரணத்தை தழுவிருக்காரு. இவரோட மரணத்துக்கு யாரு காரணம் ஏத்துப்பா? தாவேகாவை சேர்ந்த மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகி கலைவாணி அந்த அம்மா பொறுப்பேத்துக்குமா? 9 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு ஒருத்தரை சாகடிச்சுட்டாங்களே, இதுக்கு தாவேகா தலைமையும் விஜயும் வாய திறந்து பேசுவாரா? இது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். ஊழலே இல்லைன்னு கொஞ்சம் கூட கூசாம பேசின ஆதவர்ஜனா இந்த சம்பவத்துக்கு வாய திறப்பாரா? தமிழ்நாட்டிலேயே நாங்க தான் தூய சக்தின்னு பெருமை பேசிட்டு ஆட்சியை புடிச்ச ஆதவர்ஜுனால இருந்து விஜயில இருந்து இவங்கெல்லாம் இங்க கீழே நடக்கக்கூடிய சம்பவத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. கண்டுக்காம மேலோட்டமா ஊழலே நடக்கலன்னு பொய் பேசுறது, அதிமுகவை உடைக்கிறது, உள்ளாட்சியில தோத்து போயிருவோங்கிற பயத்துல அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை முன்னாள் அமைச்சர்களை இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவை ரிசைன் பண்ண வச்சு தாவேகாவுக்கு ஆள் புடிச்சு போடுறது, புள்ள பிடிக்கிற மாதிரி ஆள் புடிச்சு போடுற வேலையை பாக்குற இந்த முக்கியமான அமைச்சர்களா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? கலைவாணினால ஒரு முதியவர் உயிரிழந்திருக்காரு, இத பத்திலாம் தாவேகா தலைமை கண்டுக்காதே. இவங்க எப்படி தன்னை ஒரு தூய சக்தின்னு சொல்லிக்க முடியும்? உள்ளாட்சி தேர்தலை இன்னும் அறிவிக்கவே இல்ல, உள்ளாட்சி தேர்தல் எப்ப வரப்போகுதுன்னே தெரியல.
ஆனா வர்றதுக்கு முன்னாடியே திட்டமிட்டு இப்பயே ஆள் பிடிச்சு போடுற வேலையை பாக்குறாங்களே. இந்த தாவேக அரசு எப்படி தன்னை ஒரு தூய சக்தியா சொல்லிக்கும், குறிப்பா விஜய் எப்படி தன்னை ஒரு தூய சக்தியா சொல்லிப்பாரு? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே இப்ப மதுரை, விழுப்புரம், தாம்பரம் மாதிரியான சம்பவங்கள். இன்னும் கண்ணுக்கு தெரியாம ரெஜிஸ்டரே ஆகாத எக்கச்சக்கமான சம்பவங்கள் தொடர்ந்து இந்த தாவேக அரசாங்கத்துல நடந்துட்டு தான் இருக்கு. ஆதவர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் சொன்ன, அதாவது ஊழலே தமிழ்நாட்டுல நடக்கலைன்னு சொன்ன அந்த நாளையே செங்கச்சூளை உரிமையாளர்கள்ட்ட 1 லட்சம் ரூபாய் கேட்டதா வேலூரை சேர்ந்த தாவேக நிர்வாகி அரெஸ்ட் செய்யப்பட்டாரு. இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாதான்னு தெரியல, இல்ல தெரிஞ்சும் நடிக்கிறாங்களான்னு தெரியல. கண்டிப்பா தெரிஞ்சும் நடிக்கதான் செய்யறாங்க. அதாவது பொதுமக்கள் மத்தியில நாங்க நல்லவங்கிற மாதிரி பிராண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க நம்பி ஏமாந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனா ரொம்ப நாள் இந்த வேஷம் தொடராது. கண்டிப்பா தாவேகாவோட முகத்திரை கிளியும். விஜய் அவர்கள் தூய சக்தி இல்ல, அவருதான் தமிழ்நாட்டுக்கான தீய சக்திங்கிறது மக்களும் சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. அந்த நாள் ரொம்ப தொலைவில் இல்ல, சீக்கிரமாவே வந்துரும். சரி, நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டிலேயே தூய சக்தி நாங்க தான், ஊழல் சக்தி கிடையாதுன்னு தன்னைத்தானே பெருமை பேசிக்கிட்ட தாவேக கட்சி இப்போ மாவட்ட செயலாளர்களையும் முக்கியமான நிர்வாகிகளை வச்சு 15 லட்சம், 20 லட்சம், 9 லட்சம் பேரம் பேசி ஆட்டே போட்டுட்டு இருக்காங்களே. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.